ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக் ஹேங்கிங்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வளையல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா மூடி மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. இதில் வந்து நமக்கு 9 ரவுண்ட்ஸ் வந்து தேவை. ஸோ 9 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சி ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் ஹேங்கிங் செய்கிறதுக்கு இதான் முக்கியமாக தேவை. ஸோ அதே கலர் த்ரெட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சீவிங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிளாத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு, இதுக்கு மேலே வந்து இன்னொரு கிளாத் எடுத்து அதை 4ஆக ஃபோல்டு பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து 4 பீஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு கீழேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மலாக போடுற ஸ்டிச் தான். பக்கத்தில் வச்சு இதே மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு இதை எடுத்து மடித்து பக்கத்தில் வச்சு இதே மாதிரி. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே இதே மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது பேக் சைடு திருப்பி இதே மாதிரி 4 இதை மடித்து வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு எலகன்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸுக்கு பின்னாடி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, இந்த 4 பீஸையும் ஒன்றா எடுத்து இதை வந்து ஸ்டிச் போடுறப்ப நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி லுக் இருக்கும். இந்த மாதிரி நீடில் வந்து உள்ளே விட்டுட்டு நாளையும் சேர்த்து இதே மாதிரி ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறதுல விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுலேயும் வந்து இது பண்ணிடலாம். அப்போ தான் எல்லாமே ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதுலேயும் நம்ம வந்து நூலை வச்சு தைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா டைட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் அப்படியே டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டைட் பண்ணுறப்ப ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ நீடில் வந்து அப்படியே உள்ளே விட்டு பேக் சைடு எடுத்து பின்னாடியும் இதே மாதிரி தான் நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஹாஃபில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ பேக் சைடும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நல்லா டைட் பண்ணிட்டு பேக் சைடு விட்டு அதே மாதிரி அந்த 4ஐயும் எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேப்ரிக் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் காட்டன் கிளாத் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மற்றபடி சாட்டின் அப்புறமா வந்து அந்த மாதிரி கிளாத்லாம் வந்து அந்த ஃபேப்ரிக் அந்த பூ வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. ஸோ வந்து காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. ஜாஸ்மின் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் எண்டு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான ஃபேப்ரிக் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு பின்னாடி கட்டுற ரோப்பில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.